நவம்பர் 21, 2024 ஒரு மிசைலை பற்றி உலக நாடுகள் எல்லாருமே பேசுகிறாங்க. என்னப்பா அது, ஏலியன் யாராவது வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை இது அணு ஆயுதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற பல பதில்கள். இது நாங்கள் தாண்டா விட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தைரியமாக சொல்கிறாங்க. ஆர்சனிக் இந்த பேரை கேட்டுடனே மேற்குலக நாடுகள் மிரள்கிறார்கள். ஏன்னா அந்த மிசைல் ஏற்படுத்தின தாக்கம் அப்படி. நவம்பர் 21, 2024 இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஆர்சனிக் மிசைலில் 20க்கும் அதிகமான அப்கிரேட் செய்யப்படுகிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அது ஏன், எதற்காக இந்த 20 அப்கிரேட்ஸ் அப்படின்னா புட்டின் அவர்கள் சொன்னது உண்மையாக மாறப்போகிறதா? அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? எட்டாயிரம் மைல்ஸ்/ஹவர், சொல்லப்போனால் மேக் 11 அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பீடில் ஒரு பாலிஸ்டிக்ஸ் மிசைல் வந்துச்சுன்னா, அதுவும் அதனுடைய மேனுவரிங்காக இருக்கட்டும், அதை கட்டுப்படுத்தும் விதமாக இருக்கட்டும், அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய அந்த வித்தையாக இருக்கட்டும், அதை விட ரொம்ப முக்கியமான MIRVயாக இருக்கட்டும். MIRV அப்படின்னு சொல்லும்போது மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீசன்லி வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான். ஒரே நேரத்தில் பல குண்டுகளை பல இடங்களில் போடக்கூடிய ஒரு மிசைல். இப்படிப்பட்ட ஒரு மிசைல் தான் ஆர்சனிக். இந்த ஆர்சனிக் அப்படிங்கிற இந்த பெயரை கேட்ட உடனே கண்டிப்பாக மேற்குலக நாடுகள் ஒரு நிமிஷம் திகைத்து நிற்பார்கள். ஏன்னா உக்ரைன்கிட்ட இதை தடுப்பதற்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டால், உக்ரைன்கிட்ட விடுங்க, அமெரிக்காவிடமே இல்லை, யூரோப் எந்த நாடுகளிடமும் இல்லை. இதை அமெரிக்கா, யூரோப், உக்ரைன், நேட்டோ எல்லாருமே சம்மதித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆர்சனிக் மிசைலை நாங்கள் தான் அனுப்பினோம். ஆனால் அது ஒரு மிசைல் மட்டும் கிடையாது. இதே மாதிரியான மிசைல்ஸ் நிறையவே எங்களுடைய ப்ரொடக்ஷன் லைனில் இருக்குது. ஈவன் இந்த ஆர்சனிக்கையே நாங்கள் மாசாக டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க. மிரட்சியின் உச்சத்துக்கு செல்கிறார்கள் மேற்குலக நாடுகள். ஆர்சனிக் மிசைலை மாசாக ரொம்ப ஹியூஜாக ரஷ்யா டெவலப் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? மீதம் இருக்கும் எந்த மிசைலையும் இந்த ஆர்சனிக் மிசைல் கூட கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு ஆர்சனிக் மிசைல் செயல்பட ஆரம்பிக்கும். புட்டின் அவர்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த உலகத்தில் அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய மிசைல்ஸ் தான் பெருசாக பேசப்படுது. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நாங்கள் ஒரு மிசைலை தயாரிச்சிருக்கோன்னா அது ஆர்சனிக் மிசைல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 500லேருந்து 5500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த ஆர்சனிக் மிசைலினுடைய அப்கிரேடேஷன், அந்த செய்தி தான் இப்போ தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கு. இந்த அப்கிரேடேஷன் நடைபெறுவது எங்கே, எந்த பிளான்ட்டில் வச்சு இந்த அப்கிரேடேஷன் நடைபெறுவதாக சொல்கிறாங்க, அந்த பிளான்ட் ரொம்ப முக்கியமானதா, இதை தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யாருமே கோல்டு வாரை மறந்துருக்க மாட்டோம். இந்த கோல்டு வாரில் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு ரொம்பவே கை கொடுத்த ஒரு மிசைல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SS-20 சாபர் மிசைல் அப்படிங்கிறது தான். இந்த SS-20 சாபர் மிசைல் அப்படிங்கிறத ஒரு பிளான்ட்டில் வச்சு தயாரித்தாங்கன்னா அந்த பிளான்ட் தான் ஓட்னிஸ்க் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓட்னிக்ஸ் பிளான்ட் இருப்பது ஓட்னிக்ஸ் சிட்டில் உடம்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான். ஸோ இந்த ஓட்னிக்ஸ் அப்படிங்கிற பிளான்ட் கரெக்டாக ஆர்சனிக் அப்படிங்கிற மிசைல் ஏவப்படுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்னிக் அப்படிங்கிற பிளான்ட்டில் அந்த தொழிற்சாலை கூடத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் பலவிதமான மோடிஃபிகேஷனை பார்க்க முடியும். ஸோ ஒரு மாதமாக அங்கே ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக கண்டுபிடித்த மேற்குலக நாடுகளால் அங்கே தான் ஆர்சனிக் மிசைலை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பிற்காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தாங்க. ஆனால் மறுபடியும் இந்த ஓட்னிக்ஸ் பிளான்ட் அப்படிங்கிறதுல பலவிதமான என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. 4-5 புதிய பில்டிங்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கிட்டு இருக்காங்க. 20க்கும் அதிகமான சைட்ஸில் மோடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. பல சாலைகள் அப்படிங்கிறது போடப்படுகின்றன. இப்படின்னு சொல்லி இந்த ஓட்னிக்ஸ் பிளான்ட் அப்படிங்கிறதுல பல அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. 1759களிலேயே இந்த ஓட்னிக்ஸ் பிளான்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய மெஜாரிட்டி ஆஃப் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஓட்னிஸ்க் பிளான்ட் அப்படிங்கிற இடத்துல வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க, உருவாக்குறாங்க. அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடைபெற்றதல்லவா, அதை தான் INF ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால் வேறு எதுவுமே கிடையாது. உன் ஏரியாவை சுற்றி நீ இவ்வளோதான் இந்த மாதிரியான நியூக்ளியர் ரேஞ்ச் மிசைல்ஸை வைக்கணும், என் ஏரியாவை சுற்றி நானும் இவ்வளோ மிசைல்ஸ் தான் நிப்பாட்டுவேன், இதுக்கு மேலே கூடுதலாக நீயும் எனக்கு அச்சுறுத்தல் விதமாக எந்த மிசைல்ஸையும் வைக்கக்கூடாது. இதுதான் இந்த இரண்டு நாட்டினுடைய ஒப்பந்தம்.
அதன் அடிப்படையில் இவங்க 2 பேருமே அணு ஆயுதங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க, அந்த அணு ஆயுதத்தினுடைய ரேஞ்ச் என்ன, அதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் இந்த ஐஎன்எஃப் ட்ரீட்டி அப்படிங்கிறது சிறிது காலத்துக்கு முன்னாடி இந்த யுத்தம் ரஷ்யா உக்ரைன் போர்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே ரஷ்யா தன்னிச்சா வெளியில் வராங்க. இனி இதுக்கு மேலே என்னால் இந்த ஐஎன்எஃப் ட்ரீட்டிக்குள்ளே இருக்க முடியாது, அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவும் அதை புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைலாம் வைக்கல. பட் இந்த ஐஎன்எஃப் ட்ரீட்டி ரொம்ப பீக்காக இருந்தபோது இந்த ஓட்ஸ்னிக் பிளான்ட் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஓட்னிஸ்க் அப்படிங்கிற இந்த பிளான்ட்டில் 1200க்கும் அதிகமான நபர்களை புதுசாக வேலைக்கு கொண்டு வர போகிறாங்களாம். 20க்கும் அதிகமான இடங்களில் மோடிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்களாம். இதை சொன்னதே அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரி தான். 2000 நியூ பீசஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மெஷினிங் டூல்ஸ், வெல்டிங் யூனிட்ஸ், ஃபர்னசஸ் ஆஃப் வேரியஸ் மாடல்ஸ் இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட மெஷினரிஸ் அண்ட் டூல்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஜென் வெப்பன் அப்படிங்கிறது இந்த பிளான்ட்லேருந்து நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறதும் இப்போது அறிவிப்பாக வெளியாகி இருக்கின்றன. ஸோ ரஷ்யாவுக்கு எதிராக பல நாடுகள் பொருளாதார தடையை போட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடைசியாக கூட ரஷ்யாவுக்கு எதிராக ஆயில் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டாங்க. இப்படி ஒரு நாட்டில் பொருளாதார தடை போட்ட பிறகும் ஒரு வெப்பன் தயாரிக்கக்கூடிய கூடம், நிறைய பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய அப்கிரேடேஷன் நடக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு அது தேவை அப்படின்னு சொல்லி அந்த நாடு நம்புறதுனால தான். ஒருவேளை அதுதான் ஆர்சனிக் மிசைல் அப்கிரேடேஷனாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. பாரிசோவ் அப்படிங்கிறவர், ரஷ்யாவினுடைய முக்கியமான ஒரு தலைவர், பாரிசோவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நாங்கள் இந்த ப்ரிசைஸ் தாக்குதல் அப்படிங்கிறத கடந்த 2 வருடங்களில் துல்லியமாக நிறைய அப்கிரேடேஷன் அப்படிங்கிறத செஞ்சுருக்கோம். ஆர்சனிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் ப்ரிசைஸ் தாக்குதல் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் எங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் எங்களுடைய இராணுவம் எவ்வளவு குவான்டிட்டி கேட்டாலும் அந்தளவுக்கு குவான்டிட்டியான ஆர்சனிக் மிசைல் எங்களால் சப்ளை பண்ண முடியும். அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதே அறிவிப்பு தான் புட்டின் அவர்களும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் மாசா ஆர்சனிக் மிசைலை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ இரண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆர்சனிக் மிசைல் அப்படிங்கிறதுக்கான அப்கிரேடேஷன் நடக்க போகுது. இந்த அப்கிரேடேஷனில் நாங்கள் உக்ரைன் மேலே செலுத்திய நவம்பர் 21, 2024 ரஷ்யா செலுத்திய ஆர்சனிக் மிசைலில் சில குறைபாடுகள் இருக்குது, அதை நிவர்த்தி செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னதல்லவா, அந்த அப்கிரேடேஷன் முழுவதுமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அமெரிக்கா இந்த ஆர்சனிக் மிசைல்ஸை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது அதை விட அட்வான்ஸ்டான ஆர்சனிக் வேரியண்ட்டை ரஷ்யா உருவாக்குறாங்க. அதனுடைய பிளான்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மாறுபடுகிறது என்கிற இந்த தகவல் நிச்சயமாக மேற்குலக நாடுகளுடைய உறக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். இதில் காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஹைப்பர்சோனிக் ஃப்ளைட் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை தெர்மல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், கைடனன்ஸ் அண்ட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மறுபடியும் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் இந்த ஆர்சனிக் மிசைல்ஸ்க்கான அப்கிரேடேஷன் வேலையை அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் செய்து வருவதாகவும் செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஆர்சனிக் மிசைல் இப்போ ரஷ்யா சொன்ன மாதிரி மாசா ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த நிலைமையில் இருந்தது என்றால் புதிய ஒரு ஆர்ம்ஸ் ரேஸ் அப்படிங்கிறத உருவாக்கும். இந்த ஆர்ம்ஸ் ரேஸில் யார் ஜெயிக்க போகிறாங்க, அதில் இந்த ஆர்சனிக் பிளான்ட்டினுடைய வேலை என்னவாக இருக்கும், இது எல்லாமே ஒரு பெரிய கேள்வி தான். சீக்கிரமாகவே அதனுடைய விடையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ உலகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறிய ஆர்சனிக் மிசைல் ஒன்று கிடையாது, 1000 உருவாக்குவதற்கு ரஷ்யா ட்ரை பண்ணுறாங்க. இதில் ரஷ்யா வெற்றி பெறுவார்களா? உங்களுடைய கருத்துக்கள். ரஷ்யா வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரஷ்யாவில் வின் அப்படிங்கிற கமெண்ட்டை போடுங்க, இல்லை டவுட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை போடுங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்டெப்த்தான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும், இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிரணும்னா பகிரலாம். சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்களேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.